Hello friends, welcome to Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a training in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Honda City manual transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது a live training session. அதாவது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைவாக ஒரு பிகினர்ஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், அவங்க அதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதோட ரிசல்ட் எப்படி வருது, எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் பிகினர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டில் வந்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தான். நம்ம ட்ரைனிங்க்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் அவங்களோட ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க மேம். நீங்கள் அப்படி ரைட்டில் வரும்போது ரைட் மிரர் பார்த்துக்கோங்க. ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்த்துக்கோங்க. பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும்போது ஸ்லோ பண்ணிக்கோங்க. கிளச் ஆயிடுங்க. ஸ்மூத் பிரேக், அகில் வித் பிரேக்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வைடாக பாருங்கள். வைட் ரோட்ஸில் பார்க்கும்போது எதாவது வெஹிக்கல்ஸ் வந்தாங்கன்னா எஸ்ஆர் நோ தியரி யூஸ் பண்ணுங்கள். எஸ்னா ஸ்லோ பண்ணி லீவ் பண்ணிவிடுங்க, நோனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கல்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எக்ஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே இந்த ஆட்டோவை பார்த்துக்கோங்க. ஆட்டோ உங்கள் ஃப்ரேம்குள்ளே இருக்காரா, ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் த ரைட் மிரர், ஸ்லைட்லி கம் ரைட். ஆப்போசிட்டில் பஸ் வரும், அந்த ஸ்பேஸை கால்குலேட் பண்ணுங்கள். வெரி குட். இப்போ லெஃப்ட் திருப்பாதீங்க. அந்த ஆட்டோ ஃபுல்லாக தாண்டினதுக்கப்புறம் நோ கம் லிட்டில் லெஃப்ட். அப்படி லெஃப்ட்டில் வரும்போது லெஃப்ட் மிரர். இப்போ இங்கே ஒரு கிராசிங்ஸ் வருது. ஸோ லெஃப்ட்லேருந்து வெஹிக்கல்ஸ் வருவாங்க, அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போங்க. ஹார்ன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரைட் எடுப்பாங்க, அவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. அப்சர்வ் ஆட்டோ கை, அவரோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். திருப்பி லைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யாரான கிராசிங்ஸ் வரும்போது எஸ்ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ ஃபார் செகண்ட் கியரில் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் ப்ரெஷர் ரொம்ப கொடுக்க வேண்டாம். மினிமம் ஸ்பீட் ஒரு 20லே போகலாம். பிகாஸ் இந்த ஸ்பீடில் மூவ் பண்ணும்போது மட்டுமே தான் உங்களால் சடனாக யாரானும் உள்ளே வந்தால் கூட யூ கேன் கண்ட்ரோல் த வெஹிக்கிள் தான் இன் திஸ் சிச்சுவேஷன். லைட்டாக ரைட்டில் வந்துக்கும். ரைட் மிரர் பார்த்துட்டு எஸ் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், மேக் அ ஹார்ன். நடந்து போகிறதுக்கு ஆன் பண்ணுங்கள். லிட்டில் ரைட் அகைன், லைட்டாக ரைட்டில். பர்ஃபெக்ட். இன்னோட கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க. ஃபார் மோர் ஆஃப் ரைட்டில் மிரர் பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு சிக்னலஸ் ஜங்ஷனை கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செக்ரிகேட் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்குறோம், அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்குறோம், அப்புறம் நம்ம கிராஸ் பண்ணுறோம். அங்கே நம்ம ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா யூ ஹேவ் டு கம் டு ஃபர்ஸ்ட் கியர். ஓகே, ஃபுல் ஹால்ட் பண்ணுங்க. கிளச் எடுத்துங்க. ஸ்மூத் பிரேக், ஃபுல் பிரேக், ஸ்மூத்தாக. பர்ஃபெக்ட். நோ ஃபர்ஸ்ட் கியர், நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் அப். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஃபைன் மேம். இப்போ போத் ஹேண்ட்ஸ் ஆன் த ஸ்டீரிங், லீவ் த கிளச் ஸ்லோலி. கிளச் ரிலீஸ் பண்ணுவோம். பிரேக்லேருந்து கால் எடுத்துருவோங்க. நிதானமாக விடுவோம். கிளச்சுங்க, ஈஸி. பர்ஃபெக்ட். அப்படியே போங்க. இப்போ ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பாருங்கள். திருப்பி கிளச் எடுத்துங்க. ஃபுல்லாகவே கிளச் கண்ட்ரோல் தான். பிரேக்கு அங்கே லீவ் த பிரேக். நோ அங்கே லீவ் த கிளச் ஸ்லோலி. பொறுமையாக விடுவோம். கிளச்சுங்க, நிதானமாக. வெயிட். திருப்பி கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். இருங்க, அந்த கார் போட்டோம். திருப்பி கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. லீவ் த பிரேக். பொறுமையாக விடுவோம். கிளச்சுங்க, நிதானமாக. வெரி குட், வெரி குட். பர்ஃபெக்ட் மேம். லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க. நோ ஷிஃப்ட் த கியர். நோ ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மேக் இட் செகண்ட். நோ ப்ரெஸ் த கிளச். வெரி குட். லீவ் த கிளச் ஸ்லோலி. கிளச்சை ரிலீஸ் பண்ண யூ ஹேவ் டு பிரஸ் த ஆக்சிலேட்டர் சைமல்டேனியஸ்லி. ஆக்சிலேஷன் எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, கிளச்சோட ரிலீசிங் ஸ்பீடாகவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஜென்டலாக தான் இருக்கணும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. கிளச் ஐதி பிரேக். அப்படியே பிரேக். பிகாஸ் அந்த ஆட்டோ ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஸ்மூத் பிரேக்கர். எஸ், லீவ் த பிரேக். நோ லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க. ரைட் மிரர் பார்த்துட்டு ஸ்லைட்லி கம் ரைட். பர்ஃபெக்ட். திருப்பி ஸ்டடி பண்ணுங்க வெஹிக்கிளிங்க. அகைன் ஸ்லைட்லி கம் லெஃப்டியா. லெஃப்ட் மிரர் பார்க்கணும். லெஃப்ட்டில் வரும்போது திருப்பி ஸ்டடி, லிட்டில் ரைட் அகைன். எஸ், ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். நேராக போகிறோம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட்டடாக கொடுக்கும்போது இவங்க சைமல்டேனியஸாக அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்கான்ஷியஸாக அவங்களே வந்து நாளடைவில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணிட்டாங்கன்னா மெயின் ரோட்ஸ் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் ஹர். அண்ட் நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து மெயினாக இந்த மாதிரி ரோட்ஸ் தான் எது அவங்களுக்கு சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிகினருக்கு அவங்க வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த கேப்குள்ள நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, அண்ட் மெயினாக அந்த லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த மாதிரி டிவைடர்லெஸ் ரோடில் முதல்ல அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போவோம். இந்த ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது மெயின் ரோட்ஸ் வில் பி மோர் ஈஸியர். அண்ட் ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக நம்ம எப்பயுமே வந்து ஒன் ஸ்டெப் அஹெடாக திங்க் பண்ணிகிட்டே போகணும். ஆக்சுவலாக நம்ம ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள் தப்பாக வந்தாலும் நம்ம அதை டிஃபென்சிவாக எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. டிரைவிங் கற்றுக்கிறவங்க யாருமே அவங்களோட வெஹிக்கிள் எடுத்து ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோட்ஸில் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. வை? பிகாஸ் நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற தப்பாக வந்தாங்கன்னா அதுக்கும் சேர்த்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டியாக இருக்கணும் வர ரைட் எடுக்கிறோம் மேம். அண்ட் ஆன்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நான் மேடம் கிட்ட சொல்லியிருக்கிறது கூட உங்களுக்கு சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டை ஆன்டிசிபேட் பண்ணியே போங்க. வைடாக திருப்போங்க நம்ம ரைட்டிங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நிற்க போகிறாங்களா, ரைட்டில் வர போகிறாங்களா, லெஃப்ட்டில் வர போகிறாங்களா, நம்ம தான் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணும்போது மட்டுமே தான் நம்மளோட மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே ரோட்ஸு. கொஞ்சம் கிராம்பியாக இருக்கும்போதெல்லாம் கிளச் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லோ பண்ணிக்கணும், சைட்ஸ் பார்த்துக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும்போது வெஹிக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே போகிறோம், அது நடந்தது அப்படின்னா நம்ம பேனிக் ஆக மாட்டோம். எதிர்பார்க்காத போது நடந்துருச்சு அப்படின்னா தான் வில் கெட் பேனிக். அதான் நான் மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன். நோ ஷி இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வந்து இந்த ரோட்ஸில் அவங்க ட்ரைவ் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ட்ரைவ் பண்ணுறாங்க. அது நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க மேமிங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டனஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா உங்களோட வெஹிக்கிளில் வந்து உங்களோட லொக்கேஷனில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளோட வெஹிக்கிள்லையும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. லைசன்ஸ் இருந்ததுன்னா போதும், பர்சனல் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிக்கோங்க மேமிங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளச் ஏற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியர். ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணுன்னா சிட்டி கார்டனஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். லிட்டில் ரைட் வந்துக்கோங்க நீங்கள். எஸ், ஹெட் ஸ்ட்ரைட் ஹியர்.